ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எல்டிஆரோட 6th பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி என்னன்றது புரியும். லாஸ்ட் பார்ட் எதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம யோன்மின் அண்டு டேக்குக்கோட மேரேஜ் செரமனி நடந்திருக்கும். அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அங்கே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டேக்குக்கு 2 பேருமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கிராமத்தோட வழக்கம் என்னென்னா, நம்மளோட இந்துஸ் முறைப்படி அது என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, மாங்கல்யம் அதை தாலி கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுவும் ஒரு கிராமன்றதுனால இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமும் அவங்க வச்சுருப்பாங்க. தாலிக்கு பதிலாக ஒரு செயினு, கோல்டு செயின் மாதிரி கொஞ்சம் லாங் செயினு, அந்த செயினோட எண்டு டாலரில் வந்து அவங்க ஹஸ்பண்டோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இருக்கும். மேபி ஃபுல் நேமும் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் லெட்டரும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு செயினு. அந்த செயின் வந்து இப்போ ஐயர் வந்து நம்ம யூங்கி கையில் ஒரு செயினும் நம்ம ஜேகே கையில் ஒரு செயினும் கொடுத்துட்டு செயின் வந்து போட்டு விட சொல்கிறாங்க. அந்த செயின் வந்து அது வந்து நம்ம தாலியோட சென்டிமெண்ட் மாதிரி. அந்த செயின் வந்து எப்போவுமே அவங்க கழுத்துலேயே தான் இருக்கணும். அது வந்து அவங்க கழட்டக்கூடாது. கொஞ்சம் லாங் செயினாகவே இருக்கும். பாய்ஸ் வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ செயினை 2 பேருமே அவங்களுக்கு போட்டு விட்றாங்க. இப்போ வந்து சுற்றி இருக்கவங்கெல்லாம் பூவெல்லாம் அவங்க மேலே தூவி எல்லாருமே ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ தாத்தாக்கும் பாட்டிக்கும் இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்து அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தாத்தாலாம் நல்லா பிரைட்டாக சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கார். அவங்க பசங்களையும் பேரனுங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போது அங்கேருந்து மிஸ்டர் ஜான், மிஸ்டர் கிம் தான் ஓகே வந்து மேரேஜ் முடிஞ்சிடுச்சு, இப்போ வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும், எல்லாம் வந்து இப்போ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலேருந்து எல்லாருமே இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே வந்து சின்னதாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே மேரேஜ்னால் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, அங்கே அந்த கோவில்லேயும் ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. பட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட நிற்க வச்சு நம்ம எடுப்போம்ல, அந்த மாதிரி அவங்களும் எடுக்கணும்ல, அதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தராக வந்து போய் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சைடு வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இப்போது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபேமிலி அப்படியே ஒரு மாதிரி கேதர் ஆகி இருக்காங்க ஒரு இடத்துல. நம்ம யோன்மின் அண்ட் டேக்குக்கெலாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. இப்போது சடனாக அந்த வீட்டுக்குள்ளே நிறைய போலீஸ் ஆஃபீஸர்லாம் வராங்க. வந்துட்டு மிஸ்டர் கிம், மிஸ்டர் ஜான், மிஸ்டர் ஜங்குக் 3 பேர்த்தையும் நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா அது திடீர்னு வந்தாங்க அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னோன்னா, நம்ம யுங்கி தான் அப்போ பேசுகிறாரு. சார் என்னாச்சு, எதுக்கு என் தம்பி, என் அப்பா, என் மாமாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், என்ன ப்ராப்ளம்? சார் நீங்கள் படித்தவர் தானே, என்ன சொல்லுங்கள் சார், நீங்கள் படித்தவர் தானே? ஆமாம் சார். என்னப்போ? ஒரு 15 வயசு இருக்க ஒரு சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. இது சட்டப்படி குற்றன்றது உங்களுக்கு தெரியாதா? சட்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பயப்படணுன்றதே உங்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப தப்பு சார். எங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த பையனோட விருப்பம் இல்லாமல் அவனை கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து வாட் நான்சென்ஸ், எப்படி ஒருத்தனோட விருப்பம் இல்லாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம்? சார் முதல்ல எங்கள் ஃபேமிலி பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க 2 பேருமே எங்களோட கசின்ஸ். எனக்கும் என் தம்பிக்கும் சேம் டேட்டில் மேரேஜ். அவங்க 2 பேரும் எங்களோட கசின்ஸ். அவங்க 2 பேரோட விருப்பத்தோடு தான், ஃபேமிலியோட பெர்மிஷனோடு தான் எங்கள் மேரேஜ் நடக்குது. நீங்கள் டேயாங் வந்து அவன் விருப்பம் இல்லாமல் என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் டேயாங்கிட்டே கேட்டு பாருங்கள், அவன் விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணம் நடக்குதான்னு கேளுங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் தான், தம்பி
இப்படி வாப்பா முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே டேயாங் முன்னாடி வரா. டேயாங் சின்ன பையன்ல, அவனுக்கு வந்து போலீஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பயமாயிடுச்சு. அவன் கை கால்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டேவோட அம்மாவும் டே பக்கத்துலேயே இருந்துட்டு, டே எதுக்கும் பயப்படாதப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக உன் மனசில் இருக்கிறது தைரியமாக சொல்லுப்பா, அம்மா அப்பா எல்லோரும் உன் கூட தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்குறாங்க. இப்போ டேயாங்கும் அமைதியாக வந்து நிற்கிறாரு. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான், தம்பி உன்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணம் பண்ண சொல்லி சொல்கிறாங்களா? உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையாப்பா? இப்போ டேயாங் தான், எனக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு என் மாமாவை கட்டிக்கிறதுக்கு விருப்பம்தான். நான் சம்மதம் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணமெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. விருப்பம் இல்லாமல் அந்த கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. சரி தம்பி, உன்னோட வயசு என்ன? என்னோட வயசு 15. நீயே சொல்லு, 15 வயசில் தான் கல்யாணம் பண்ணணுமா? கல்யாணம் பண்ணுற வயசு 15ஆ? அது வந்து நீ படித்த பையன் தானே, உனக்கு சட்டம் என்னன்றது தெரியல. நீ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற, உண்மை தானே? ஆமாம். கல்யாண வயசு என்ன? குறைஞ்சபட்சம் 18 வயசுக்கு மேலேயா இருக்கணுன்றது உனக்கு தெரியும்ல? தெரியும். அப்புறம் எதுக்கு 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிற? உன்னை யாராவது துன்புறுத்துனாங்களா? உன்னை யாராவது கஷ்டப்படுத்துனாங்களா? இல்லை சார், நான் என் விருப்பத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போது டேயாங்கோட தாத்தா தான், சார் சும்மா நிறுத்துங்க, என்ன நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க? எங்கள் வீட்டு விஷயத்தில் நீங்கள் எதுக்கு வந்து தலையிடுறீங்க? சார், உங்கள் வீட்டு விஷயத்தில் தலையிடணுன்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை சார். உங்கள் குடும்பத்து மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. சட்டப்படி நீங்கள் பண்ணதே தப்பு. ஆனால் நீங்கள் என்கிட்ட கோவப்பட்டுட்ருக்கீங்க. எனக்கு வந்து எதுவும் தெரியாது சார். கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை, நீங்கள் வந்து வயசானவர், அதனால் உங்களை தவிர மற்ற ஜென்ஸை வந்து நான் அரெஸ்ட் பண்ணியே ஆவேன். சார் என்ன பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள் சார், உங்கள் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீங்களும் மேஜர், உங்களோட பார்ட்னரும் மேஜர். ஆனால் உங்கள் தம்பியோட கல்யாணத்தில் பிரச்சனை இருக்குது. உங்கள் தம்பி மேஜர், ஆனால் உங்கள் தம்பியோட பார்ட்னர் மேஜர் கிடையாது. சொல்லப்போனால் அவர் சைல்டு. இது வந்து சைல்டு மேரேஜ். சட்டப்படி எங்களோட கடமையை நாங்கள் செஞ்சு தான் ஆகும். நீங்கள் எதுவும் பேசாதீங்க, எதுவும் பேசுகிறதுனாலும் கோர்ட்டில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜான், மிஸ்டர் கிம், அப்புறம் ஜங்குக் 3 பேர்த்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம டேக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. டேலாம் செம்மையாக பயந்துட்டு டேலாம் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்றான். இப்போ தாத்தா தான் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. அவங்க பசங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த ஜீப்பில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனதை பார்த்தோன்னே தாத்தா அப்படியே ஃபைண்டாகி கீழே விழுகுறாரு. தாத்தா விழுந்தோன்னே பாட்டி தான், என்னங்க என்னாச்சுங்க என்னங்க சுகா தாத்தா என்ன தாத்தா ஆச்சு? தாத்தா பாட்டி, தாத்தாவுக்கு பல்ஸ் கம்மியாயிட்டே இருக்குது. டே எனக்கு பயமாக இருக்குடா. சரி சார், ஹாஸ்பிட்டல். இப்போ அந்த தாத்தாக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாரு இல்லை, நம்ம மிஸ்டர் ஜான் கிட்ட கூட பேசியிருப்பார், ஃபேமிலி டாக்டர். அவரும் அந்த கல்யாணத்தில் தான் இருக்கார். இப்போ அந்த டாக்டர் தான் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு, இது வந்து மைல்டு அட்டாக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தாத்தா வந்து டிப்ரெஷன் ஆகக்கூடாது, அவர் வந்து கஷ்டப்படுற மாதிரி அதிர்ச்சி ஆகிற மாதிரி எந்த விஷயமும் தெரியக்கூடாது அப்படின்னு. ஆனால் இவ்வளோ பண்ணி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்புறம் அவர் பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போது பாட்டி தான், சார் இப்போ ஓகே தானே, இவர் மைல்டு அட்டாக்னால் அது சரியாயிடும்ல? மேடம் என்ன பேசிகிட்ருக்கீங்க? இது அவருக்கு 4th டைம், 3rd டைம் வந்தப்பயே நான் உங்ககிட்ட கவனமாக இருக்கணும், இது அவரோட லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டேன். இது இப்போ மைல்டு அட்டாக் வந்திருக்கு. நான் சொல்ல போகிறத கொஞ்சம் தைரியமாக மனசை கல்லாக்கிட்டு கேளுங்க.
தாத்தாக்கு பல்ஸ் இல்லை. ஓப்பனாக சொல்லணுன்னா ஷீ இஸ் டெத். டாக்டர், உண்மை தான் சொல்கிறேன். சுகா, தைரியமாக இருங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டர் கிம், மிஸ்டர் ஜான், ஜங்குக்கு எல்லாம் பெயில் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. தாத்தா இதுக்காக தான் ஆசைப்பட்டார். பட் அந்த விஷயம் நடக்கும்போதே அவர் இப்படி ஆவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஐ எம் ரியலி சாரி. இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்? உங்கள்கிட்ட என்ன சொல்லி உங்களை சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. என்னை மன்னிச்சிடுங்க. சாரி அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டு ஓரமாக போய் நின்றுக்கிறாரு. இப்போ அந்த ஃபேமிலியில் எல்லாருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தாத்தா இறந்து போயிருப்பார். டாக்டர் அதை தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் நம்ம மிஸ்டர் ஜானுக்கும் தெரிய வருது. ஏன்னா சுகா சொல்லியிருப்பார் ஸ்டேஷனுக்கு போயிட்டு. அப்போ அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ போலீஸ்கிட்டலாம் பேசி 3 பேர்த்தையும் பெயிலில் எடுத்துட்டாங்க. பெயிலில் எடுத்துட்டு அப்போவுமே தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியமும் செஞ்சு முடிக்கிறாங்க. இப்போது கோர்ட்லேருந்து தான் ஒரு ஆர்டர் வருது. இப்போ மிஸ்டர் ஜான், மிஸ்டர் கிம், ஜங்குக், டேயாங் 4 பேருமே கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு கோர்ட்லேருந்து ஒரு லெட்ரு வருது. இப்போது அவங்க எல்லோரும் கோர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் கோர்ட்டில் தான் காட்டுறாங்க. இப்போ ஜட்ஜ் தான் மிஸ்டர் ஜான் ஜங்குக், மிஸ்டர் கிம் டேயாங். மிஸ்டர் ஜான் ஜங்குக் 18 வயசு கீழே இருக்க சின்ன பையனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும் சார். அப்போ ஏன் கல்யாணம் பண்ணீங்க? சார், என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி. வீட்டில் வயசானவங்க இருக்காங்க. தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவருடைய லாஸ்ட் ஸ்டேஜில் அவர் இருக்கார். அவரோட கடைசி ஆசை எங்கள் கல்யாணத்தை பார்க்கணுன்றது. அதனால தான் சார் நான் கல்யாணம் பண்ணேன். பட் நான் தேங்க திருப்பியும் ஸ்கூலுக்கு தான் அனுப்புவேன். அவன் காலேஜ் போகணும், அவன் ஒர்க்குக்கு போகணும், அவனுக்கு நிறையா ஆசை இருக்குது. அதுக்கெல்லாம் என்றைக்குமே நான் தடையாக இருக்க மாட்டேன். அவன் மேரேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் வீட்டில் தான் இருப்பான். அவன் எப்பயும் போல் ஸ்கூல் போவான், காலேஜ் போவான். நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் சார். இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் பண்ணது தப்பு. அவர் சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன். ஸ்கூலிங்கே இன்னும் முடிக்கல. அட்லீஸ்ட் காலேஜ் படிச்சிருந்தாவது ஓகே. 10th ஸ்டாண்டர்ட் தான் முடிச்சிருக்காரு. அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட் போகணும். இப்போ போய் இப்படி மேரேஜ் பண்ணால் எப்படி? நாங்கள் ஆல்ரெடி அவங்க ஸ்கூல்லேயுமே வார்ன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சு தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. கிராமன்றதுனால அரசாங்கம் கண்டுக்காதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இதெல்லாம் சட்டப்படி தப்பு. ஆல்ரெடி நீங்கள் பெயில் வாங்கிட்டீங்க. அதனால் திரும்பி உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ கோர்ட் ஒரு முடிவு பண்ணியிருக்கு. அதுக்கு நீங்கள் ஒபே பண்ணி தான் ஆகணும். சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம். இன்னையிலேருந்து டேயாங் அவரோட காலேஜ் முடிச்சுட்டு அவர் ஒர்க்கு போகிற வரையும் நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒருத்தராக பார்த்துக்கக்கூடாது, பேசிக்கக்கூடாது. சார், இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை. நாங்கள் சுயநலமாக யோசிக்கல. டேயாங்கோட உங்களோட லைஃப்பை நினச்சி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார், நான் பூசோனில் இருக்கேன். சரி, நீங்கள் பூசோன்லேயே இருங்க. டேயாங் டேஹூவில் இருக்கட்டும். அவர் ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜிங் முடிச்சுட்டு அப்புறம் அவர் ஒர்க்கு போனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் 2nd இயர் படிக்கிறேன் சார். ஓகே, நீங்கள் உங்களோட காலேஜை முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கில் செட்டில் ஆனதுக்கப்புறம் டேயாங்க்கும் ஒரு ஒர்க்கு கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழலாம். இந்த கோர்ட்டோ மற்ற யாருமே இதுக்கு தடையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் கோர்ட்டை மீறி நீங்கள் பேசிக்கவோ பார்த்துக்கவோ கூடாது. எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, தவிர்க்க முடியாத வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஃபங்க்ஷன்
தவிர்க்கவே முடியாது, நாங்கள் போய் தான் ஆகணும்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே கோர்ட்டில் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கணும். மற்றபடி வேறு எதுக்காகவும் நீங்கள் ஒருத்தரை பார்த்துக்கக்கூடாது, பேசிக்கக்கூடாது. எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயுமே 2 பேரும் ஒன்றா கலந்துக்கக்கூடாது. அவர் இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் இருந்தால் அவர் இருக்கக்கூடாது. இது உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறோம். நீங்கள் பண்ண தப்புக்கும் இது ஒரு தண்டனையாக எடுத்துக்கோங்க. இதுதான் கோர்ட்டோட முடிவு. இதுக்கு நீங்கள் ஒபே பண்ணி தான் ஆகணும். குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 வருஷம் நீங்கள் வந்து பிரிஞ்சிருக்கணும். இது கோர்ட்டோட ஆர்டர். கோர்ட் டிஸ்மிஸ். இப்போது நம்ம தேங் தான் செம்மையாக அழுதுட்ருக்காரு. இல்லை, நான் மாமா கூட தான் போவேன், மாமா இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் மாமா கூட தான் போவேன் அப்படி இப்படின்னு சொல்லி டேயாங் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே தான் டேயாங்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு டேயாங், நீ என்ன ஆசைப்பட்ட? ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணுன்னு தானே நீ ஆசைப்பட்ட. மாமா உன் கூட இல்லைன்னா என்ன? நீ இப்படி நினச்சிக்கோ, நீ காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கல்யாணன்ற மாதிரி நினச்சிக்கோ. இப்போ நடந்த கல்யாணத்தை நீ வந்து மறந்துடு. இது சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரி நீ நினச்சிக்கோ. சரியா? நீ உன்னோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணு. உன்னோட கோலை நோக்கி நீ போ. உன்னோட ட்ரீம் என்னவோ அதை மட்டும் நீ பாரு. வேறு எதுலேயும் உன்னோட கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது, என் மேலேயும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த 5 வருஷம் எப்போ முடியும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீ வந்து நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும். சரியா? அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு சமத்து பையனாக இருக்கணும். ஜிமின் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துப்பான். என்னால் உன்கிட்ட பேச முடியாது. உன்னை நான் பார்க்குறதும் பேசுகிறதும் இதுதான் கடைசி. நீ தைரியமாக இருக்கணும் டேயாங். நான் எப்பயும் உன்னை தான் நினச்சிட்ருப்பேன். நான் சீக்கிரமாக உன்கிட்ட வந்துடுவேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே அழுதுகிட்டே போயிடுறாரு. இதை ஃபேமிலியில் இருக்க யாராலையுமே பார்க்கவே முடியல. ஓகேடா, இதுதான் ஃப்ளாஷ்பேக். ஏன் 2 பேரும் பிரிஞ்சாங்க அப்படின்றோட ரீசன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்போ காலேஜில் தான் காட்டுறாங்க. இப்போது நம்ம ஜேகே வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு நம்ம பீட்டருக்கு. பீட்டர் தான், ஹலோ ஜேகே அண்ணா, சொல்லுங்கள் அண்ணா. பீட்டர், டேயாங்கும் கூட இருக்கானா? இருக்காண்ணா. சரி, பயந்துக்காத, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். இன்றைக்கி உங்கள் கிராஜுவேஷன் டே தானே? ஆமாண்ணா. ஓகே. என்னையோட காலேஜ் முடியுது அண்ணா, என்னையோட காலேஜ் முடியுது. இன்னும் 1 வீக்கில் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டா அவ்வளோதான், நாங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டேயாங், இன்னொரு விஷயம் தெரியுமா? டேயாங்க்கு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. அவன் காலேஜ் முடித்தோடனே ஜாபில் ஜாயின் பண்ண சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க. உண்மையாவா சொல்கிறேன்? ஆமாண்ணா, நிஜமாக தான். நிஜமாவா? என்னால் நம்பவே முடியலையே. உண்மைதான்ண்ணா. ஓகே, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. பீட்டரும் சொல்லியிருப்பார். டேயாங்கும் அங்கேயே தான் இருப்பான். இப்போது கிராஜுவேஷனும் அப்படியே நடந்துகிட்ருக்கு. ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு.